தமிழ்நாட்டில் எவ்வளவோ தொகுதிகள் இருக்கும்போது திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியை எதற்காக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்? கடந்த 30ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த விஜய் அவர்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியை எதற்காக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இது தொடர்பாக தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்குது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாக இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா 234 தொகுதிகள் இருக்குது. சென்னையில் மட்டுமே பார்த்தோம்னா 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் சென்னையில் ஒரு தொகுதியான பெரம்பூர் தொகுதியையும் திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியையும் எதற்காக தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் 2 தொகுதியில் யார் யார் நின்றுருக்கிறா அப்படிங்கிறத தேசிய அளவில் நம்ம பார்த்துருக்குறோம். ராகுல் காந்தி நின்றுருக்கிறாரு, பிரதமர் மோடி அவர்கள் நின்றுருக்கிறாரு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமி அவர்கள் நின்றுருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களே 2 எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. அப்படிங்கும்போது விஜய் அவர்களும் தான் சந்திக்கிற முதல் தேர்தலில் 2 தொகுதிகளில் நிற்கிறார். குறிப்பாக திமுகவோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய சென்னை மண்டலத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியையும், இன்னொன்று திமுக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதிகளையும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பெரம்பூர் தொகுதியை முதல்ல சென்னையில் பேசிடலாம். பெரம்பூர் தொகுதியை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே உழைக்கும் மக்கள் ஜாஸ்தி, லேபர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பெரம்பூர் தொகுதி. எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் அங்கே அதிகமாக நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. 2011 கூட அவங்க தான் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். சவுந்தரராஜன் அவர்கள், நம்ம சிஐடியு போராட்டத்திலலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த சவுந்தரராஜன் அவர்கள் தான் 2011 ஜெயிச்சாருங்கிறது கூட என்னுடைய நினைவு. அதன் பிறகு 2016 பார்த்தோம்னா முதல் முறையாக களம் காண்றாரு வெற்றிவேல் அவர்கள். டிடிவி தினகரன் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்த வெற்றிவேல் அவர்கள் அந்த எலெக்ஷனில் நின்று சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். ஒரு 500-600 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு அவர் டிடிவி தினகரன் அணிக்கு போனதுக்கப்புறம் அந்த வெற்றிவேல் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். அதன் காரணமாக அங்கே பை எலெக்ஷன் 2019 வருது. அங்கே ஆர்டி சேகர் அவர்கள் முதல் முறையாக எலெக்ஷனில் நின்று கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலேயே ஜெயிக்கிறார். ஒரு பை எலெக்ஷனில் ஆளுங்கட்சியாக திமுக இல்லை, அப்போது அதிமுக தான் இருந்தது. அந்த எலெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. 2021 எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம்னா ஆர்டி சேகர் அவர்கள் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு. அவருக்கு எதிராக யார் நின்னா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ஆர் தனபாலன் அவர்கள் நின்றுருக்கிறாரு. அவர் 2016 திமுக சார்பாக அங்கே களமிறக்கப்பட்டார். 2021 அதிமுக சார்பாக அவர் களமிறக்கப்பட்டார். அவர் கூட்டணி கட்சி தான், பட் 2 திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய சிம்பிளில் தான் அவர் நின்றுருக்கிறார். 2016 உதயசூரியன்லையும் 21 ரெட்டலையிலையும் நின்றுருக்கிறார். அந்த எலெக்ஷன்லேயே அவர் ஜெயிக்கும் பொழுது இந்த முறை ஏன் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கை விஜய் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சர்க்கார் படத்தில் சொல்கிற மாதிரி தான், அந்த இதை உடைக்கிறதுல தாண்ட நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக கோட்டை அப்படிங்கிறது சென்னை எப்பொழுதுமே சொல்லுவாங்க. இன்றைக்கு நேற்றல்ல, காமராஜர் காலத்திலையும் சரி, பக்தவச்சலம் காலத்திலையும் சரி, அதன் பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலையும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலையும் சரி, சென்னைங்கிறது எப்பொழுதுமே திமுகவோட கோட்டம்பாங்க. கடந்த 2021 எலெக்ஷனில் கூட சென்னை மண்டலத்தையே கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணாங்கன்னே நம்ம சொல்லிடலாம், மதுராந்தகம் தொகுதியை தவிர. அப்படி இருக்கும் பொழுது இந்த டைம் திமுக கோட்டையில் ஒரு ஓட்டை போடணும், நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கால் பதிக்கணும், அந்த காரணத்துக்காக தான் பெரம்பூர் தொகுதியை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் சொன்னதாக தகவல்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் உழைக்கும் மக்கள் திமுகவை நம்பி ஏமாந்துருக்கிறாங்க அவர் சொல்கிற கூற்று. அதனால இந்த முறை சரியான வேட்பாளர்களை அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. இந்த முறை பெரம்பூர் தொகுதியில் யார் நிற்க போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா அது ஆர்டி சேகர் தொகுதியாக இருந்தாலும் சேகர்பாபு மாவட்ட செயலாளராக இருக்கும் பட்சத்தில் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி தான் அது. அதனால் சேகர்பாபு அண்மை காலங்களில் பெரம்பூரில் செய்தியாளர் சந்திப்பு, நிர்வாகிகள் கூட்டம் இது தொடர்பாலாம் நிறைய நடத்திட்டு வர்றதாகவும் பார்த்தோம். இதன் காரணமாக சேகர்பாபு அந்த தொகுதியில் களமிறங்குறாரா, ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபுவை களமிறக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்திகள் கூட வந்துட்டு இருந்தது. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், பன்னீர்செல்வத்துக்கு எதிராக 2021 எலெக்ஷனில் தங்கத்தமிழ் செல்வன் கண்டெஸ்ட் பண்ணார். அதே மாதிரி சிவி சண்முகத்துக்கு எதிராக டாக்டர் லக்ஷ்மணன் களமிறங்கினார். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரூர் தொகுதியில் நம்ம பார்த்தோம்னா இப்போ கோயம்புத்தூர் தெற்கில் செந்தில் பாலாஜி நிற்கிறாரு. 2021 எலெக்ஷனில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக அவர் களமிறங்கி அந்த இதில் ஒரு 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் செந்தில் பாலாஜி ஜெயிச்சார். இந்த மாதிரி சில டஃபஸ்ட்டு தொகுதின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் நேரடியாக களமிறங்கியிருக்கிறார். அதே போல் திருச்சி கிழக்கு தொகுதியை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது
அங்கே வந்து வெள்ளாளர் கிறிஸ்டியன்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸே அதிகம், அதுவும் விஜய் சார்ந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் வந்து கணிசமாக இருக்கிறாங்க. 2021 எலெக்ஷனில் அமைச்சராக களம் கண்ட அந்த 2016 to 21 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த வெல்லமண்டி நடராஜன் அவர்களை எதிர்த்து திமுக சார்பில் இனிகோ இருதராஜ் அவர்கள் களம் கண்டார். இந்த முறையும் அவர் தான் நிற்கிறாரு. அப்போ ஒரு புதுமுகமாக அவர் களம் கண்டார். அப்போயே வந்து பார்த்தோம்னா வெல்லமண்டி நடராஜன் மாதிரி ஒரு சீனியர் எதிர்த்து இனிகோ இருதராஜ் மாதிரி ஒரு புதுமுகம் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அதுவும் அமைச்சராக இருந்த வெல்லமண்டி நடராஜனை தோக்கடித்து அவர் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இனிகோ இருதராஜனால் முடிஞ்சதை ஏன் இப்போ விஜய்னால் முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் தரப்புலேருந்து கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா அவர் 50,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கலாம். 1991 மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஜெயலலிதா 96 படுதோல்வி அடைஞ்சாங்க. அவங்களே சொந்த தொகுதியான பர்கூரில் அவங்க தோத்தாங்க. அப்படிங்கும்போது 98 அவங்க மீண்டு வரலையா? அப்படி இருக்கும்போது அரசியலில் எது வேணால் நடக்கலாம். தாவேக்கா தரப்புலேருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணுறாரு. திமுக தரப்புலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது இனிகோ இருதராஜுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவர் விஜயை தோக்கடிச்சா அவருக்கு அமைச்சரவையில் இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சரான நேருவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் 2 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதிமுக தரப்புலேருந்து கே ராஜசேகரன் அவரை வந்து களமிறக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாரை களமிறக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் கிருஷ்ணசாமிங்கிற நபரை களமிறக்கி இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல் 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்கும் பொழுது அந்த இடத்துல நான் கான்ஃபிடென்ட்டாக வர்றேன், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார் விஜய் அவர்கள். இன்றைக்கு வேட்புமனுவும் தாக்கல் செஞ்சிருக்கிறார். அப்போ கூட பிரச்சாரம் மாதிரி அந்த வேனில் நின்று கூட நிறைய விஷயங்கள் பேசினார். கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு பற்றியெல்லாம் பேசியிருந்தார். அதில் மாநில அரசையும் சரி ஒன்றிய அரசையும் சரி சரிசமமாக விமர்சனம் செய்திருந்தார். எது எப்படியாக இருந்தாலும் இந்த 2 தொகுதியை தேர்ந்தெடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா, தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா தைரியமாக தலைவர் முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னே பார்க்கலாம். எது யார் ஜெயிக்கிறா, திரும்ப இனிகோ இருதராஜ் ஜெயிக்கிறாரா, அல்லது விஜய் அவர்கள் இதுவரைக்கும் திமுக கோட்டையாக திருச்சி இருந்திருக்கலாம், எத்தனையோ மாநாடுகள் அவங்க திருச்சியை தேர்ந்தெடுத்து நடத்தியிருக்கலாம், இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் வந்து கடந்த காலம். ஆனால் இந்த முறை நான் வர்றேன் அப்படிங்கும்போது திருச்சி கிழக்கு தொகுதி கண்டிப்பாக அது விஜய்க்கு தான், அதே மாதிரி பெரம்பூரும் விஜய்க்கு தான் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாராங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா 2 பேருமே கிறிஸ்டியன்ஸ். ஒரு பக்கம் வந்து இனிகோ இருதராஜ் வந்து தைரியமாக வந்து பேசுகிறாரு. நம்ம பார்க்குறோம் பெர்செப்ஷன் பேட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும். விஜய் வர்றாரு அப்படின்னோடனே நம்ம வரட்டும் பார்த்துக்கலாம், தைரியம் இருந்தால் வர சொல்லுங்கள், இந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு பெர்செப்ஷன். ஏற்கனவே அவர் கான்ஃபிடென்ட் இழந்து பேசினார் அப்படின்னா இப்போயே தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வந்துடும். அந்த காரணமாக தான் அவர் ரொம்ப தைரியமாக பேசுகிறார். வரட்டும் பார்த்துக்கலாம், எதிர்கொள்ளலாம், விஜய் தானே, அவரும் ஒரு நடிகர் தான். அதிமுக சார்பாக கடந்த முறை வெல்லமண்டி நடராஜன் ஒரு ஸ்டார் வேட்பாளர் நின்ற மாதிரி இந்த முறை விஜய் நிற்கிறார், அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அந்த துணியில் தான் அவர் பதில் சொல்கிறாரு. மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது. விஜய் அவர்கள் வெற்றி வாகை சூடுவாரா, அல்லது திருச்சி மற்றும் பெரம்பூர் வழக்கம் போல திமுகவோட கோட்டையாகவே இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20